சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. மகர ராசி நண்பர்களே, வரக்கூடிய பங்குனி மாசத்துல எந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கறத தான் நாம பார்க்க போறோம். முதல்ல சனி பகவானை பார்ப்போம். சனி பகவான் வரக்கூடிய மார்ச் 6ஆம் தேதி மீன ராசிக்கு போக போறார். அதாவது இப்பதான் உங்களுக்கு டோட்டலாவே 7.5 சனிங்கிறது முடிய போகுது. இது வாக்கிய கணிதத்துப்படி 7.5 சனி முடிய போகுது. அப்ப இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்குமானா கண்டிப்பா நல்லா இருக்கும். 7.5 சனி காலத்துல சொல்ல முடியாத துயரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ஏதாவது ஒன்று நாள் நடந்துடும். ஒன்று உடல் பாதிச்சிடும், பொருளாதாரம் பாதிச்சிடும், சிலருக்கு வம்பு வழக்குகள் வந்துடும். இப்படி எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மளை பிரச்சனை பண்ணாம 7.5 சனி விடவே விடாது. வேலையில பிரச்சனை பண்ணும், தொழில பிரச்சனை பண்ணும், பொருளாதாரத்துல பிரச்சனை பண்ணும், கடன்காரன் ஆக்கி விட்டுரும். இப்படி எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மளை இம்சப்படுத்தும். ஆனா அந்த 7.5 சனி விலகிட்டா டோட்டலாவே அது கொடுத்த கெடுபலன்கள் எல்லாமே அப்படி நின்று போயிடும். கெடுபலன்கள் எதுவுமே அதுக்கடுத்து தொடராது. அதுக்கடுத்து நல்ல பலன்கள் மட்டும்தான் உங்களுக்கு தொடரும். அதனால இப்ப 7.5 சனி உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ சர்வ பாக்கியம் இனிமேல் உங்களுக்கு கிடைக்கும். 2வது இடத்துல ராகு இருக்கு. 2வது இடத்துல ராகு இருந்துச்சுன்னா ஒரு சிலர் வீடு விட்டு வீடு, ஊர் விட்டு ஊர் போய் தனியாக தான் இருக்கணும். அப்படி தனியாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வருமானத்தில் குறை இருக்காது. ஒருவேளை உள்ளூரில் ஃபேமிலியோடையே இருக்கிறவங்களுக்கு வருமானம் கொஞ்சம் குறைஞ்சுதான் இருக்கும். அது ராகுனால ஏற்படுற பலன். அதே மாதிரி இப்போதைக்கு ஒரு சிலருக்கு இந்த கூட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடாதுன்னு இருக்கும். அதனால கூட்டு குடும்பத்தில் இருந்தால் குடும்பத்தில் நிறைய சண்டை சச்சரவாக வரும். அப்படி சண்டை சச்சரவா வந்துச்சுன்னா தயவு செய்து தனி கொடுத்தனம் போயிருங்க. தனி கொடுத்தனம் போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சண்டை சச்சரவுங்கிறதே வராது. ஃபேமிலிக்குள்ள எந்த சண்டை சச்சரவும் இருக்காது, நல்லா தான் இருக்கும். இதை ராகு பகவான் தான் செய்வார். மாணவர்கள் மட்டும் படிக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா 2வது இடத்துல ராகு இருந்துச்சுன்னா ஒரு சிலருக்கு மார்க் குறைஞ்சிடும், இல்லைன்னா கல்வியில தடங்கள் ஏற்படும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, நவகிரகத்துல ராகு இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4:30 to 6 மணிக்குள்ள ராகு காலம் வரும். அந்த ராகு காலத்துல போய் ராகு பகவானுக்கு ஒரு நல்லெண்ணெய் விளக்கேற்றி, ராகு பகவானே எனக்கு குடும்பத்துல சண்டை சச்சரவு வரக்கூடாது, குடும்பத்துல பிரிவினை வரக்கூடாது, வருமானம் குறையக்கூடாது, கல்வி நல்லா வரணும், படிப்பு நல்லா இருக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும், அப்படி இதெல்லாம் தொடர்ந்து விளக்கு போட்டு வேண்டிக்கிட்டே இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். செவ்வாய் அடுத்து என்ன செய்வாருன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் 2வது ராசியில தான் இருக்காரு. ஆனால் செவ்வாய் 2வது ராசியில இருந்தால் இந்த மாதம் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு காசு பணம் கிடைக்கும். புதனும் 2வது இடத்துல தான் இருக்காரு. அவரும் காசு பணத்தை கொடுக்கிறவர் தான். அப்ப இந்த மாசம் கொஞ்சம் பொருளாதார சூழ்நிலைங்கிறது உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். சூரியனை எடுத்துக்கிட்டோம்னா அஷ்டமாதிபதி 3வது ராசியில தான் இருக்காரு. ஸோ அஷ்டமாதிபதி 3வது ராசியில இருக்கிற போது நமக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் இருக்காது. பெரிய பெரிய வில்லங்கங்கள் இருந்தா கூட அந்த வில்லங்கங்கள்லாம் நமக்கு தீரதான் செய்யும். அதுக்கடுத்து சுக்கிரன் வேற 3வது ராசியில் இருக்கிறது நல்லதுதான். அது ஒரு சிலருக்கு ஒரு வீடை கொடுத்துட்டு இன்னொரு வீடு விலைக்கு வாங்கலாம், அல்லது வேற ஏதாவது ஒரு சொத்தை கொடுத்துட்டு இன்னொரு சொத்து வாங்கலாம். அந்த யோகம் இப்ப இருக்கு. அதே மாதிரி மார்ச் 27க்கு மேல ஒரு சிலருக்கு வீடு கட்டக்கூடிய யோகம், வீடு வாங்கக்கூடிய யோகம், பழைய வீடை திருத்தி அமைக்கக்கூடிய கிரகம், ஏதாவது ஒரு வீடு வில்லங்கத்துல இருந்தா அந்த வீடு கிடைக்கக்கூடிய யோகம் எல்லாம் கூட இருக்கும். ஒரு சிலருக்கு எலக்ட்ரானிக் பொருள்கள்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகங்களை அந்த சுக்கிரன் இந்த மாசம் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருவார். செவ்வாய் பகவான் வேற உங்களுக்கு 3வது ராசிக்கு தான் ஏப்ரல் 1ஆம் தேதி வருவார். அவரு 1ஆம் தேதி வந்தா அதுக்கப்புறமும் இந்த சொத்து மத்து மாற்றி ஏதாவது பண்றதுக்கு நமக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதாவது விற்கணும்னாலும் வாங்கணும்னாலும் அந்த மாதிரியான வேலைகளை ஈஸியா பண்ணி கொடுப்பார். புதன் பகவானும் ஏப்ரல் 6ஆம் தேதி மீன ராசிக்கு தான் போவார். என்ன 6ஆம் அதிபதி நீச்சமாகும் ஏப்ரல் 6ஆம் தேதி. அது நீச்சமாச்சுன்னா ஒருத்தருக்கு அந்த உடல் சூழ்நிலை பாதிக்கும். ஏதாவது ஒரு நோய் நொடிங்கிறது லைட்டா வரும். ஆனா பெரிய பாதிப்புகள் அப்படின்னு எதுவும் இருக்காது. குரு பகவானை பொறுத்தளவுக்கு 6வது ராசியில இருக்கு. இந்த லாட்டரி ரேஸு, சூதாட்டம், ஷேர் மார்க்கெட் லைனுக்குள்ள போகாதீங்க. அப்படி போனீங்கன்னா காசு போயிடும், போகாதீங்க. அது போக இந்த நகை வச்சிருந்தா, பணம் வச்சிருந்தா பத்திரமா வச்சுங்க. ஒன்று நகை தொலைஞ்சு போயிடும், இல்லைன்னா பணம் தொலைஞ்சு போயிடும். இப்படி இல்லைன்னா யார்கிட்டயாவது கொடுத்துட்டு வாங்க முடியாது, இல்லைன்னா ஏதாவது ஒரு விதத்துல நஷ்டமாயிடும். அதனால அந்த ஒரு விஷயத்துல கவனமா இருந்துக்குங்க. ஒரு சிலருக்கு பிள்ளைகளுக்கு நோய் நொடி வரக்கூடிய யோகம் இருக்கும். 6ல குரு இருந்தாலே பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு நோய் நொடி தாக்கம் வரதுக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. நமக்குமே இருக்கு. ஒரு சிலருக்கெல்லாம் மஞ்சள் காமால வர்றது, கல்லீரல் சம்பந்தப்பட்ட தொந்தரவு வர்றது, கணையம், பித்தப்பை, அது தொடர்பான நோய் நொடி வரதுக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு சிலருக்கு இருக்கும். ஒரு சிலருக்கு ஸ்கின்னில் கூட அலர்ஜி வரலாம், அந்த அமைப்பு இருக்கு.
அதே மாதிரி 8ல கேது இருக்கிறது ஒரு சிலருக்கு பல்லு வலியோ கண்ணு வலியோ வரும். அந்த அமைப்பை வந்து கேது கொடுப்பார். எது எப்படியோ இந்த கிரகங்கள்லாம் இருந்தா கூட 7.5 சனி நமக்கு முடிஞ்சு பாருங்க, இது ஒண்ணுதான் சந்தோஷம். ஏன்னா 7.5 சனினால நம்ம படுற பாடு பெரும்பாடு இல்லையா. இப்ப அது விலகட்டும், எல்லா பாக்கியமுமே கிடைக்கும், எல்லா கஷ்டங்களுமே நீங்கும். வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.